வீட்டில் சவுண்ட் போட்டு விஷயம் வீட்டு பாக்ஸ் நம்ம கேட்டாங்க அடுத்து பையா வீடியோ எடுக்க வாசிங்க தான் தொலைவிப்பதில்லை என்றும் பிரகடனப்படுத்துகிறார். கடன் என்பது கேட்கிற போது கொடுக்க சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்குபவருக்கு சொல்கிறார்கள் சரியாக நிறைவேற்றி விடுங்கள் என்கிறார்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக கடனாளியாக மரணித்தவர்களின் ஜனாசாவை கூட தான் தொலைவிப்பதில்லை என்றும் பிரகடனப்படுத்துகிறார்கள். இன்னொரு கட்டம் இப்படி ஒரு துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வே, நான் கடனாளியாக ஆகுவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ரப்பே, நான் கடனாளியாக ஆகுவதிலிருந்து பாதுகாப்பாயாக. கடன் பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய அம்சம் என்றும் உணர்த்துகிறார்கள். கடன் வாங்காதீர்கள் என்றார்கள். அன்பிலே விரிசல் ஏற்படும் என்று எழுதுகிறார்கள். அன்பு கூட நெருக்கமாக இருப்பவர்கள், சொந்தங்கள், உறவுகள், உடன்பிறப்புகள் கடன் கேட்கிற போது கொடுத்து விடுவார்கள். அந்த அன்புலே கொஞ்சம் விரிசல் ஏற்படும். இவருடைய டச் இருந்தால் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கிறார், கடன் கேட்கிறார், கொஞ்சம் விலகுவார்கள். கடன் அன்பை முறிக்கும் என்றும் மார்க்கம் பதிவு செய்திருக்கிறது. எனவே மிகப்பெரிய விஷயம், அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழ்ந்துவிடு. அல் கனாஅத்து மிஃப்தாஹுர் ராஹதி. போதும் என்ற குணம் ராஹத்தினுடைய திறவுகோல் என்பார்கள். போதும் என்ற தன்மை ராஹத்தின் திறவுகோல். ராஹத்தா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், போதும்ங்கிற மனசு வரணும். போதும்ங்கிற மனசு அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான் என்கிறார்கள். எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பங்கீடு செய்கிறான், ஆள் பார்த்து பங்கீடு செய்கிறான். கவனிக்க வேண்டும், சமமாக பங்கீடு செய்வதில்லை. சமமாக பங்கீடு செய்வதில்லை. அல்லாஹ் ஆள் பார்த்து நடக்கிறானா? அல்ல, அது விஷயம். யாருக்கு எவ்வளவு பங்கீடு அவன் தீர்மானிக்கிறான். யாரு கொடுத்தால் அவர் எப்படி நடப்பார்? அல்லாஹ் சொன்னான் வான்மறையில், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். மனித வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை நாம் தான் பங்கீடு செய்கிறோம். அதை பொறுப்பு நான் எடுத்திருக்கிறேன். யாருக்கு எவ்வளவு கொடுப்பது? ஒரு ஃபைனா பாதகும் போக்கபாதும் தரஜாத். சில பேரை கொஞ்சம் உயர்த்தி வைத்திருக்கிறோம், சில பேரை கொஞ்சம் கீழே வைத்திருக்கிறோம். சமமாக கொடுப்பதில்லை. அளந்து கொடுப்பதற்கு என்று சில பேர்களுக்கு நான் விதிகளை வைத்தேன், விரித்து கொடுப்பதற்கென்று பல பேர்களை நான் தேர்ந்தெடுத்தேன் அல்லாஹ். சில பேருக்கு விரிவாக கொடுக்கிறான் அல்லாஹ், சில பேருக்கு சுருக்கி கொடுக்கிறான். இங்கே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை நோக்கி சொன்ன செய்தி, பரத பிமா கஸமல்லாஹு லக். அல்லாஹ் உனக்கு என்ன பங்கீடு செய்தான், அடுத்தவர்களுக்கு என்ன கொடுத்தான் என்று பார்க்காதே. அவர் எப்படி வேண்டாம். உன் பார்வையை மேலே இருப்பவர்களின் பால் நீ தூக்கி பார்க்க வேண்டாம். திருக்குரானிலே சொன்னான் அல்லாஹ், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிறுத்தி எல்லோருக்குமாக சொன்னான், நாயகமே, யாருடைய வீட்டுக்கு சென்றாலும் தங்கள் பார்வையை தூக்க வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். அவருடைய வீட்டுக்கு போயிட்டோம்னா அந்த வீட்டில் என்ன இருக்குது, அவர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய வீடு எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது, அலங்காரம் எப்படி இருக்குது, பார்க்க வேண்டாம். ஏன்? அந்த பார்வை மனதுக்குள் 1000 சஞ்சலங்களை ஏற்படுத்தும். அவர் எல்லா வகையிலும் மேலே இருப்பார், நம்ம இன்னும் அப்படித்தானே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை குறைத்து மதிப்பீடு செய்யும். நாம் சில பேர்களுக்கு அப்படி கொடுத்திருக்கிறோம். தாங்கள் தங்களுடைய பார்வையை மேலே உயர்த்தாதீர்கள் என்று காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னோக்கி சொன்னான். நபி உயர்த்த போறது இல்லை, எந்த வீட்டையும் போய் பார்க்கறது இல்லை. அபியை வைத்து நமக்கு சொல்லிக் கொடுத்தான் அல்லாஹ் திருக்குரானிலே. நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை திறந்து பார்த்தால் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்க உங்க பார்வை வெளியில போக கூடாதுங்கிறான், மற்ற பொருள்கள் பார்க்க வேண்டாங்கிறான். நாம் சில பேருக்கு சுகம் வைத்திருக்கிறோம், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம், வளத்தை கொடுத்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை எனக்கு கொடுத்ததை நான் பார்க்க வேண்டும் என்று தான் சொன்னான். மற்றவர்களுக்கு கொடுத்ததின் பக்கம் உன் பார்வை போக வேண்டாம். அப்படி போவதாக இருந்தால் உன்னை விட கீழே இருப்பவர்களை பார், அல்லாஹ்வுடைய நியாமத்து உனக்கு வெளிப்படும். அல்லாஹ்வுடைய நியாமத்து வெளிப்படும். நீ உன்னை விட மேலே உள்ளவர்களை பார்த்தால் நியாமத்து தெரியாது, உனக்கு ஒண்ணுமே இல்லாததை போல் நீ பார்ப்பாய். எனவே நாம் சில பேர்களுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம், அங்கே உங்கள் பார்வை போக வேண்டாம் என்கிறான். நோக்கம் என்ன? அதை பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாத ஆளு, நமக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தான் என்று என்ன தோணும். அது அல்ல, அவன் கொடுத்தது உங்களுக்கு, அதை பொருந்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கும் இடத்திற்கு போக வேண்டாம். இப்ப நிறைய பேர் எப்படின்னா, ஏதாவது சம்பாதிக்கிறாங்க, செய்யறாங்க, மாசம் ஏதாவது ஒரு 10 நாளைக்கு கடன் வாங்கிடுறாங்க. கடன் வாங்கி செலவு செய்யறது, அப்புறம் அடுத்த மாசம் ஆரம்பத்தில் கடனை பூரா கொடுக்கிறது, மாச கடைசியில் கடன் வாங்குறது. நீங்கள் பழகினால் அந்த பழக்கம் தொடரும், மௌத் வரைக்கும் தொடரும். கடனே வாங்கக்கூடாது என்று ஒரு முடிவுக்கு வாருங்கள். எந்த சூழலிலும் கடன் வாங்கக்கூடாது. இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிற வாழ்க்கை. சஹாபிகளை பற்றி திருக்குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் வறுமையில் இருந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், ஆனால் அவர்களை பார்த்தால் பணக்காரர்கள் போல் காட்சியளிப்பார்கள். சஹாபாக்கள் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலுன் அக்னியா, அவர்களின் நிலை புரியாதவர்கள் சஹாபாக்களை எல்லாம் பெரிய பணக்காரர்களாக பார்ப்பார்கள். ஒரு சஹாபி ஏழை, சாப்பிட வீட்டிலே ஒன்றும் இல்லை, குடிப்பதற்கு இல்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, ஆனா வெளியில வந்தால் ரொம்ப டீசெண்டா வருவாங்களாம். உதடுல கூட எண்ணெய் தேய்த்திருப்பார்கள், காலையில சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, உதடு காஞ்சி போயிருக்கும். காஞ்ச நிலையில் யாராவது பார்த்தால் இவங்க சாப்பிட ஒண்ணும் இல்லையோ என்று நினைச்சிடக்கூடாது என்று உதடுகளில் எண்ணெயை தடவிக்கொண்டு தான் நல்ல சாப்பிட்ட மாதிரி தன்னை காட்டிக் கொள்வார்கள். ஏன்? மற்றவர்களுக்கு முன்னால் எனக்கு இருக்கும் கஷ்டத்தை கூட காட்டக்கூடாது என்று நினைத்தார்கள்.
அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவங்க பணக்காரர்கள் என்று மற்றவர்கள் எண்ணிக்கொள்வார்கள், அவர்கள் நிலை புரியாதவர்கள். அப்படி நடந்த பெருமக்கள் சஹாபிகள். இதன் வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிற பாடம், என் கஷ்டம் இன்னொருவருக்கு தெரியக்கூடாது, என் கஷ்டத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு கொடுப்பதை கொண்டு நான் வாழ்ந்து கொள்ள வேண்டும், அதை கொண்டே போதுமாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு மனநிலை வருது, யார்கிட்ட போய் கேட்கலாம், அவர்கிட்ட கேட்டா கொடுப்பார், இவர்கிட்ட கேட்டா கொடுப்பார், அந்த எண்ணம் வருது பாருங்க, அதை முதல்ல தடை செய்ய வேண்டும். அது நம்முடைய இமேஜை இறக்கிவிடும். கடன் கேட்கிற போது கண்ணியம் குறைந்து விடுகிறது, இன்னொரு பக்கம் அன்பு பாதிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் கடனாளியாக மரணிக்கும் நிலை ரொம்ப பெரிய ஆபத்தானது. நான் ஜனாசாவை கூட தொலை வைக்க மாட்டேன் என்று ரசூல் எச்சரிக்கிற இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிகா மினத் தைனி வல் குஃபுர். பெருமானார் கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நான் கடன் வாங்குவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், காஃபிராகுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். குஃபுருக்கும் கடனுக்கும் என்ன ஒப்பீடு என்று கேட்கிறார்கள். குஃபுருக்கும் கடனுக்கும், குஃபுர்ல இருந்து பாதுகாப்பு தேடுவது பெரிய விஷயம். கடனில் இருந்தும் பாதுகாத்து விடு. மனிதன் கடனாளியாக ஆனால் எங்கோ போகிறான், எப்படி எல்லாமோ செய்ய ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்தில் வறுமையில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக நாயகமே. ஏன் வறுமையானால் மனிதன் எதையெல்லாமோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான், கடைசியில் எங்கோ ரப்பு தடுத்த இடத்தில் போய் நின்று விடுகிறான். அல்லாஹ் நம்மை கடனிலிருந்தும் பாதுகாப்பானாக, வறுமையிலிருந்தும் பாதுகாப்பானாக. இங்கே சையதுனா கஅப் இப்னு மாலிக் ஒரு பெரிய வசதி உள்ள பெரிய மனிதர். அவங்கள்ட்ட இப்னு அபி ஹதரத் கடன் கேட்டார், கொடுத்துட்டாங்க. அவங்க டயம் கடன் கொடுக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்திரமல்ல, குர்ஆன் சொன்னது, எழுதி வச்சுக்கங்க. இல்ல ரொம்ப நெருக்கமானவங்க, என் நண்பர் தான், என் அண்ணன் தான், தம்பி தான், எழுதி வச்சுக்கப்பா, சாட்சி வை. 50 ரூபா கடன் வாங்குறாரா, எழுதி வையுங்கள், சாட்சி வையுங்கள். நாளைக்கு அதுவே விவகாரமாகி குடும்பத்தினுடைய மிகப்பெரிய உறவை முறித்து விடும். எழுத்து இருக்கட்டும் அல்லாஹ். வாங்கக்கூடாது, அது வேறு விஷயம். வாங்கணும்னு முடிவுக்கு வரும்போது அதன் முறைகள் என்னைக்கு கொடுக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டதோ அன்னைக்கு கொடுத்துடணும். அதுல நீங்கள் தாமதப்படுத்தக்கூடாது. இங்கே கடன் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் பார்க்கிறார்கள், இப்னு அபி ஹதரத் மஸ்ஜிது நபவிக்கு வந்திருக்கிறார். யார் கடன் வாங்கினாரோ அவர் பள்ளிவாசல்ல நிற்கிறார். கொஞ்ச நாள் ஆள் ஊர்ல இல்ல, கொடுக்க வேண்டிய டைம் தாண்டி போயிட்டு, வாங்கிட்டு போயிட்டாரு, கொடுக்கணுமா இல்லையா, டைம் தாண்டிச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் முடியலன்னு நினைக்கிறேன். சையதுனா கஅப் இப்னு மாலிக் பள்ளிவாசல்ல சந்திச்சிட்டாங்க. சந்திச்சோன்னு சொன்னாங்க, கொடுத்த வாக்கு நிறைவேற்றணுமே, கடன் வாங்கும்போது எப்படி கேட்டீங்க, என்ன சொன்னீங்க, எப்படி தருவதா சொன்னீங்க, அதை நிறைவேற்றாம அப்படி ரெண்டு பேருக்கு சத்தம் கொடுது. நான் வாக்கு நிறைவேற்ற மாட்டேன்னா, நான் தப்பு பண்ணிடுவேனா, என்னுடைய சூழ்நிலை. ஆக அந்த பேச்சு மஸ்ஜிது நபவி உள்ளே சத்தமாச்சு. கஅப் இப்னு மாலிக் கொடுத்த கடனை கேட்கிறார், கொடுத்த கடனை மறுக்கவில்லை. நான் என்ன ஏமாற்றி விடவா போகிறேன் என்பதை உரக்க சொல்கிறார் இப்னு அபி ஹதரத். அந்த பேச்சு கொஞ்சம் விவகாரமாகி சத்தமாகி வீட்டுக்குள்ளே இருக்கிற உத்தம நபிகளின் காதில் போய் விழுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எழுந்திருச்சு வர்றாங்க. பக்கத்திலே வீட்டினுடைய ஜன்னல் வாசல் வழியே திரையை நீக்கி பார்க்கிறார்கள் சையதுனா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொரு பக்கம் இப்னு அபி ஹதரத். ரெண்டு பேருக்கும் சத்தம். பெருமானார் விளங்கிட்டாங்க, இது கடன் விவகாரம் தான். விளங்கிட்டு காபேன்னு கூப்பிட்டாங்க. நல்லா கவனிக்கணும், யாரை கூப்பிடுறாங்க, காபே, கடன் கொடுத்தவர், அவர் வசதி உடையவர், பணக்காரர். காபே என்று கூப்பிட்ட ரசூல், லப்பைக யா ரசூலல்லாஹ், அதுவும் அடிபணிந்து விட்டேன், சொல்லுங்கள் தாங்கள் என்றார்கள். பெருமானார் அஷார பியதிஹி அந்த இஷ்ஷத்ர மின் தைனிக் காப் அப்படின்னாங்க. அவர் அப்படி பார்க்கிறார், அப்படிங்கிறாங்க, பாதியை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. பெருமானார் கையாலே 4 பேருக்கு கூட தெரியக்கூடாது, அவர் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார், அவர் வாங்கி இருக்க கூடாது, வாங்கிவிட்டார், நிறைவேற்ற வேண்டும், வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்ப அவருடைய கண்ணியமும் காப்பாற்றப்படணும். பெருமானார் வார்த்தை கூட யூஸ் பண்ணல. சண்டை பள்ளிவாசல்ல நடக்குது, மத்தவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க. காப கூப்பிட்டு இப்படின்னாங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னா, கடனில் பாதியை தள்ளுபடி செய்து விடுங்கள், வசதி கொடுத்திருக்கான் அல்லாஹ், அவருக்கு முடியல, தள்ளுபடி செய்யுங்கள் என்றார்கள். அது ஃபால்த்து யா ரசூலல்லாஹ். அவ்வளவு கோபமா பேசினவர், வேகமா பேசினவர், எப்படித்தான் அவர் மாறினாரோ, அன்னலாரின் சுஹபத், அன்னலாரின் அன்பு, அப்படியே செய்கிறேன் யா ரசூலல்லாஹ், ஆகட்டுமாக, அப்படியே ஆகட்டுமாக, தாங்கள் சொன்னால் மொத்தத்தையும் விடுகிறேன். அப்படிலாம் செய்யக்கூடாது. மொத்தத்தை விட்டீங்கன்னா இப்படி எல்லாரும் கடன் வாங்கிட்டு எங்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். கடனை வாங்கிட்டு நாயகமே கொஞ்சம் அவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பி வைங்க, அந்த விவகாரம் இல்லை. பாதினாங்க. பாதியை சொன்ன உடனே நான் அப்படியே செய்கிறேன், ஆகட்டும் தங்கள் வார்த்தை என்றார். உடனே அவரை கூப்பிட்டார்கள், இப்னு அபி ஹதரத்தை கும், எழுந்திருப்பீர்.